இயேசுவில் பிரியமானவர்களே, உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. திருப்பாடல் 34. ஆண்டவரே, உமது கூடாரத்தில் தங்கிட தகுதி உடையவர் யார்? இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கலாமே. இந்த திருப்பாடல் நமக்கு என்ன சொல்லுகிறது? இறைவனுடைய சன்னிதானத்தில், பிரசன்னத்தில் வாழ்பவர்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள்? என்ன செய்தால் இறைவனோடு இணைந்திருக்கலாம்? இது நம்ம ஆழமா தியானிக்கிறப்போ இணை சட்டம் 4ஆம் அதிகாரத்தில் வாசனம் நம்ம தெரியும். கடவுளுடைய கட்டளைகளை அப்படியே கடைபிடிப்பவர்கள், அதில் எதையும் சேர்க்கக்கூடாது, எதையும் ஒதுக்கிவிடவும் கூடாது. எனவே இருப்பதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை கடைபிடித்தால் இறைவனுடைய கூடாரத்தில் தங்கி மகிழலாம் என்று இணை சட்டம் கூறுகிறது. இதே நம்ம நற்செய்தியில பார்க்கிறோம். இயேசு கூட அழகாக சொல்லுகிறார், வெளிவேடக்காரரை போன்று இருக்க வேண்டாம், நீங்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டும். பரிசேயர்கள், சதிசேயர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இயேசு ஒரு பதிவை சொல்லுவாரு. அது அக தூய்மை நமக்கு அதிகம் தேவை, புறம் தேவையில்லை. அப்ப எனக்குள்ள இருப்பது தான் தேவையே ஒழிய வெளியிலிருந்து எதுவும் வராது. நிறைய நேரங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையில பாவம் செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா அது காரணம் எப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், என் சமுதாயம், எனக்குள் இருக்கிற அந்த மீடியா, உளவியல், ஊடகம், இப்படி பல்வேறு கருத்துக்களை என்னை சுற்றி வெளிப்புறத்தில் இருப்பதைத்தான் கை காட்டி சொல்லுவோம். ஆனால் எனக்குள் இருந்து வெளிவருவது என்னை அதிகமாக பாதிக்கும், எனது வாழ்க்கையை சீர்குலைத்து விடும் என்று யாரும் நினைப்பது கிடையாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியிலிருந்து வருவது தீங்கு அல்ல, உள்ளுக்குள்ளிருந்து வருவது தான் தீங்கை விளைவிக்கிறது. அப்ப என்னுடைய உள்ளத்துல நல்ல எண்ணம் இல்லை, நல்ல சிந்தனைகள் இல்லை, நல்ல பண்புகள் இல்லை, நல்ல குண அதிசயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிவர்றது எல்லாமே அடுத்தவங்களை குறை சொல்லணும், தவறை கண்டுபிடிக்கணும், அவங்கள பழி வாங்கணும், அவனை அழிச்சிட்டு நான் மேலே வரணும், அவன் பதவியை பிடுங்கிட்டு நான் அந்த பதவிக்கு போய் உட்காரணும். இப்படி பல்வேறு எண்ணங்கள் எங்கே இருந்து வருது? வெளியில இருந்து அல்ல, உள்ளுக்குள்ளிருந்து தான். எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல மனிதனாக இறைவனுடைய திட்டத்தில், கூடாரத்தில் அமர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நான் உள்ளத்திலிருந்து வருவதை சீரோடு சிறப்போடு சீர்தூக்கி பார்த்து அதை நல்ல கருத்தோடு நான் மற்றவரை புகழ்ந்து பார்க்க வேண்டும், பேச வேண்டும், நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து வருவது ஒரு நாள் நம்மை தீங்கு விளைவிக்காது. நமது உள்ளத்திலிருந்து வெளியே போகிறது அல்லவா, அது மற்றவர்களுக்கு தீங்காக மாறிவிடும், நமக்கும் அது பெரிய தீங்காக மாறிவிடும். எனவே இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். இந்த ஞாயிறு சிந்தனைகள் கூட அதைத்தான் சொல்லுகிறது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் வெளிப்பற ஆடம்பரங்களுக்கு இடம் கொடுப்பதை விட உள்ளத்தை தூய்மையாக வைத்து நல்ல பண்புகளை வளர்த்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையை சீர்தூக்கி பார்ப்பவர்களாக, நல்ல பண்புகளோடு, உள்ளத்திலிருந்து நல்ல வார்த்தைகள், பண்பான, பாசமான, நேசமான உணர்வுகள் வெளிவந்து அதை மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்து வாழ முயற்சிப்போம்.